நஸ்லின் அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக தன்னுடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த வெட்டி கேஸ் வெண்ணலிங்கம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கறிக்கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இழையோடக்கூடிய காமெடி சென்ஸு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாக்ஸிங் ரிங்கில் போய் நிற்கிறானுங்க. ஒரு கேரக்டர் வந்து ஏற்கனவே இவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற பசங்க. ஒருத்தவங்க ஏற்கனவே பழந்துன்னு கொட்டை போட்டவன் வந்து நிற்பான். நின்றுட்டு வந்து நல்லா கிட்ட வந்து இப்படி வந்து நல்லா கிட்ட இப்படி வந்து அப்படின்னு கண்ணை அப்படி காமிக்கும் போது டம்முன்னு கண்ணுல கை வைக்கிறது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே சில சீன்ஸ்லாம் வந்து வெடிச்சு சிரிக்கிற மாதிரியான விஷயம். ரெண்டாவது இந்த பில்டப் குமார்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த பில்டப் குமாராக வந்து ஹீரோ வந்து பேசுகிறாப்புல. இப்போ பொதுவாக வந்து நம்ம திரைப்படங்கள் வந்து ஹீரோ தானே வந்து எல்லா இடத்துலையும் வந்து கோல் போடுவார். இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ஒவ்வொரு தனித்துவமான கேரக்டராக அதை காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோச், அந்த கோச்சாக நடித்த பையனாக இருக்கட்டும், கடைசியாக வந்து என்னது குமாரண்ணன் யார் ஒரு பையன், அவன் லாஸ்ட்டாக அவன் தான் ஜெயிப்பான். அந்த பையனை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான தனித்துவமாக இருக்கிற விஷயங்களுமே இந்த படத்தை வந்து நமக்கு ரசிக்க வைக்குது. ஸோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவும் இருந்தது.